அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் பொட்டிப்பாம்பாக அடங்கி கிடப்பதால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரட்டை தலைமை உருவாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த நாளிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை தலைவராக உலா வருகிறார். அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்ததும், அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்று திட்டவட்டமாக கூறி வருவதும் எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமை மீது வலுவான ஐயத்தை ஏற்படுத்துகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி வெளிவார்த்தைக்கு கூறிக்கொண்டிருந்தாலும் டெல்லி தலைமை அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி சென்று அட்டெண்டன்ஸ் போடுகிறார். இதனால் பாஜக தலைமை எழுதி கொடுத்ததை அறிவிக்கும் அறிவிப்பாளராகவே எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் போன்றவர்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் பாஜகவை தான் உண்மையான தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு டிடிவி தினகரன் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்ததும், ஜி.கே. வாசன் 5 தொகுதிகளில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதும் சான்றுகளாக உலா வருகின்றன. இவற்றிலிருந்து பாஜக தான் எல்லாருக்கும் பாஸ் என்பது தெளிவாகிறது. எடப்பாடி பழனிசாமி விரும்புவதைப் போல அவரது தலைமையையும் பரிசீலித்து இரட்டை தலைமை என்பதை அங்கீகரிக்கும் சூழலை பாஜக அனுமதிக்கிறது. ஆம், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரட்டை தலைமை. எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக வலுவிழப்பது திமுக கூட்டணிக்கு பெரும் வலிமையை சேர்க்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.